வந்து அக்னியே அடுத்த வாரம் தான் இதாகுது. இப்போ ஒரு கோயில் இன்னும் அதிகமா தான் ஆகும் வெயில். இதை விட அதிகமா பருவநிலை மாறும். அப்போ வந்து மழை வந்து கம்மியா வந்தது. ஒரு 2-3 வருஷமாவே மழை வரல. அதாவது மழை சேமிங்க, மழை வரும்போது சேமிங்கன்னு சொல்லி அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து போட்டாங்க. இப்ப வெயில் நேரத்துல இப்ப ரேட்டு கூடு. இப்ப வந்து நாங்க விக்கிறத பார்த்தோன்னா 70, 80, 90 தான். ஒரு நெக்ஸ்ட் மந்த் வர வேண்டிய வெயில் இப்ப இந்த மந்தே வந்துடுச்சு. ஆமா ஆமா, ஏன்னா மார்ச் மாசத்துல இருந்தே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் தான் அக்னி இது வரப்போகுது மாதிரி சொல்றாங்க. இந்த வெயிலுக்கே தாங்க முடியல. நம்ம வெயில் வர வர ரொம்ப அதிகமா அடிக்குதுல்ல, இதுக்கு என்ன காரணமா நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல எல்லாம் நல்லவங்களா ஆயிட்டாங்க நிறைய பேரு. அதனாலதான் வெயில் அதிகமா அடிக்குது. கெட்டவங்களா இருந்தாலும் வெயில் அடிக்காது, நல்லா மழை பெய்யும். என்ன மாத்தி சொல்றீங்க? நல்லவங்களா மழை பெய்யுமா? ஐயோ, எல்லாம் நல்லவங்களா மாறிட்டாங்க. அதனாலதான் வெயில் அடி அதிகம் அடிக்குது. என்ன அடிப்படையில் சொல்றீங்க எல்லாம் நல்லவங்களா மாறிட்டாங்கன்னு? யாருமே சரி கிடையாது. ஒரு இது கிடையாது. ஒரு பொல்யூஷன் இதுதான் கண்ட்ரோலா இருக்க மாட்டாங்க. ஒரு அதான் சொல்றாங்க, மரம் வளர்க்கணும் சொல்றாங்க. அவங்க மரம் இருக்கிற மரத்தை வெட்டுறாங்க, எதனா ஒண்ணு பண்றாங்க. அதனால அதிகமான வெயில் தாக்கம் அதிகமா தான் இருக்கும். இப்ப அதான் அதனால இப்ப தொடர்ந்துட்டே இருந்துச்சுன்னா எந்த அளவுக்குன்னா, ஏன்னா மக்கள் வெளியே காலையில் நடமாடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. இல்ல இப்போ ஒரு கோயில் இன்னும் அதிகமா தான் ஆகும் வெயில். இதை விட அதிகமா வந்து அக்னியே அடுத்த வாரம் தான் இதாகுது. எதனால வந்துட்டு வெயில் தொடர்ந்து அதிகமாயிட்டு இருக்க நினைக்கிறீங்க? அது சம்மர் அப்படிதான் இருக்கும். இல்ல இப்போ நமக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணா இந்த அளவுக்கு வெயில் அடிக்காது. இப்போ வெயில் வந்து இந்த வெயில் காலத்துல வந்து எண்ணெய்லாம் வந்து ரேட்டு வந்து நேரத்தை கம்மி. இப்ப வெயில் நேரத்துல இப்ப ரேட்டு கூடு. இப்ப வந்து நாங்க விக்கிறத பார்த்தோன்னா 70, 80, 90 தான். ஆமா, அப்படிங்கும் போது ஏன்னா அவங்க வந்து அவங்க சைட்ல இருந்து நான் ஆளு கூலி, இறக்க கூலி, ஏத்து கூலி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க சைட்ல பாக்குறோம். நம்ம சைட்ல இருந்து நம்ம இங்க கொடுக்க நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம வச்சுதான் நம்மளுக்கு ஒரு காய்க்குன்னு 10 ரூபா வச்சாதான் நான் கொடுக்க முடியும். அதனாலதான் இந்த வியாபாரம். வெயிலுக்கு டைம்ல இளநீர் அதிக வியாபாரம் ஆகுது. பிளஸ் இல்ல இப்ப நிறைய மரங்கள் வெட்டுறதுனாலதான் வந்துட்டு வெயில் ரொம்ப. மரங்கள் வெட்டவே கூடாது. ஏன்னா மரம் வெட்டினா நகலம் இருக்காது, இயற்கை காத்தா இருக்காது. இயற்கை காத்து இருக்காது. ஏன்னா மழை இருந்தாதான் எங்கேயுமே. இந்த மரம் கூட சரி நாங்க வச்ச மரம் தான். ஏன்னா எதுக்கு வச்சுன்னா அந்த மரத்தை எடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு வச்சது இன்னைக்கு அழகா 4 பேர் நிக்கிறாங்க இடத்துல. ஏன் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும், இயற்கை காத்து நல்லா இருக்கும், பசுமான காத்து நல்லா இருக்கும். அதனாலதான் மக்கள் வந்து அந்த மரங்கள் வெட்டுறதை நிப்பாட்டணும். எப்பயுமே மரத்தை வெட்டவே கூடாது. மரம் தானா வந்தா பரவாயில்ல, வெட்டினா ஒரு உயிரை கொள்ற மாதிரி. அதுதான். இப்ப ஏசி நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ற ஐட்டம்ஸ் நார்மலா எல்லா மக்கள் யூஸ் அதிகமா இருக்கறனால அந்த ஓசோன் பிரச்சனைனால அதிகமாகுது. இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா? இப்ப வர வர இது ரொம்ப அதிகமாச்சுன்னா மக்கள் வெளியவே நடமாட முடியாது. இந்த மந்த் நெக்ஸ்ட் மந்த் வர வேண்டிய வெயில் இப்ப இந்த மந்தே வந்துடுச்சு. ஆமா ஆமா, ஏன்னா மார்ச் மாசத்துல இருந்தே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் தான் அக்னி இது வரப்போகுது மாதிரி சொல்றாங்க. இந்த வெயிலுக்கே தாங்க முடியல. இதுக்கு என்ன தீர்வா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப தொடர்ந்து இதே மாதிரி போயிட்டு இருந்தா நாடு தாங்குமா? என்னன்னா, நான் இந்த வந்து 5 தலைமுறை சென்னை தான். ஓகேங்களா? முன்னாடி இருந்த கூட்டம் இப்ப இல்ல. முன்னாடி இருந்த கூட்டம் அதிகமா இருக்கு. என்னன்னா, வேலை வாய்ப்பு வந்து எல்லாமே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துலதான் எல்லா ஐடி பார்க்கு எல்லாமே அதுலதான் வருது. அந்தந்த பெருநகரம் இருக்குல்ல, மதுரை, திருச்சி, அங்கங்க அந்த மாதிரி ஐடி பார்க்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஹப் எல்லாமே, ஸ்டோரேஜ் ஹப் எல்லாமே வந்துச்சுன்னா வேலை வாய்ப்பு அங்கேயே இருக்கும். மக்கள் அங்கேயே இருப்பாங்க. ஜெயலலிதா அம்மா ஆட்சியில வந்து தண்ணி இல்ல சார், தண்ணி இல்லாம இருந்துச்சு. அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா சூப்பரா பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மழை நீர் சேமிப்பு கொடுத்தாங்க தெரியுமா? இப்ப அந்த திட்டத்தை யாரும் கொண்டு வரல. அதாவது பருவநிலை மாறும். அப்போ வந்து மழை வந்து கம்மியா வந்தது. ஒரு 2-3 வருஷமாவே மழை வரல. அதாவது மழை நீர் சேமிங்க, மழை வரும்போது சேமிங்கன்னு சொல்லி அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து போட்டாங்க. எல்லாமே குடிதல் தட்டியில கம்பல்சரி எல்லா வீட்லயும் போடணும் சட்டம் போட்டாங்க. இந்த மாதிரி சட்டம் இப்ப வரல. இப்ப நீ வரக்கூடிய செல்லல் இந்த மாதிரி இப்ப வெயில் வருது, நீ கொஞ்ச நாள் வெயில் வருது, நீ கொஞ்ச நாள் சொல்ல முடியாது. வெயில் மழை கம்மியாகும். இப்போ போன வருஷம் மழை ஜாஸ்தியா வந்துச்சு. நீ வரக்கூடிய இதுல வந்து கம்மியா வரும், மழை கம்மியா வரும். அது இப்பயே ஒரு இது பண்ணா, அந்த அம்மையாரை கொண்டு வந்த திட்டத்தை இப்பயே மழைநீர் சேமிப்பு இப்பயே கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
கொஞ்சம் மக்கள் வந்துட்டு இன்னும் இந்த தண்ணி தண்ணி பிரச்சனை இல்லாம இருக்கும். அப்பயே முன்னாடி அம்மையார் யோசிக்காம அப்புறம் போட்டாங்க. கம்பல்சரி வீட்டு வரி கட்டணும்னா நீ மழை சேமிப்பு கட்டித்தானே, மழை சேமிப்பு போட்டு தானே தண்ணிய மேல மழை தண்ணி எல்லாமே கிணத்துக்குள்ள ஒண்ணும் இல்ல வீட்டுல தோண்டி அடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மையார் போட்டுருந்தாங்க, ஒரு சட்டம் போட்டுருந்தாங்க. இப்ப அதை ஃபாலோ பண்றது அதை ஃபாலோ பண்றது இல்ல யாருமே. அதுக்கப்புறம் இடப்பழிஞ்சலே அம்மையார் போட அப்புறம் மழை வந்து யாரும் ஃபாலோ பண்றல. இப்ப எடப்பாடியும் ஃபாலோ பண்ணல, இவரும் ஸ்டாலின் ஃபாலோ பண்றாங்க. அதுல ஃபாலோ பண்ணல தண்ணி பிரச்சனை இல்லாம இருக்கு. தாக்கம் அதிகமா இருக்கும். வயசானவங்க ரொம்ப முடியாது. ரொம்ப வயசானவங்க எல்லாம் சில பேர்லாம் எந்த படம் அந்த வெயில்ல இதுல அதனால அவங்க பாதுகாப்பா இருக்கணும்னா நல்லா குளிச்ச ஏதோ மரம் எடுத்து பக்கத்துல இருந்துன்னு நல்லா தண்ணியை குடிச்சுக்கின்னு இருந்தா நல்லா. இது இப்ப இதுக்கான என்னன்னா பண்ணலாம், இதுக்கான தீர்வுன்னா என்ன சொல்லலாம்? இது தீர்வுலாம் ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணா. நல்லா நெகிழ்கா நிக்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா ஜூஸ் குடிக்கணும். இருக்கப்பட்டும் ஜூஸ் குடிக்கணும், இல்லாத படம் தண்ணி குடிக்கணும் நல்லா. அவ்வளவுதான் தீர்வு. மரம்லாம் வளர்த்தோம்னா திரும்ப இது நார்மலா மாறாதா? மரம் வளர்க்கணும், அங்கங்க வளர்த்து. முதல்ல பாண்டி பிச்சார் பார்த்தோன்னா இது வெளிச்சமே தெரியாது, இருட்டாவே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா வெளிச்சமா எங்க பண்ணாலும் வெயில தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணா இந்த இடம் நெகிழே உள்ள தெரியாது, இருட்டா இருக்க மாதிரியே இருக்கும். அந்த இடம் குளிச்சாவே இருக்கும். இப்ப என்னாச்சு, அந்த மரத்துல ஆயிடுச்சு சும்மா சுத்தி ஆகிட்டாங்க ஃபுல்லா. இது கடை கண்ணி ரொம்ப மரத்தை வெட்டிட்டாங்களா? நல்லா மரத்தை வெட்டிட்டாங்க. அது மேல தெரியாதுங்க, அடைச்சியா இருக்கும் அந்த இடம். இப்ப வந்துட்டு அது எதுவும் தடுக்கவும் முடியாது. மரத்தை வளர்க்கணும், மரத்தா நல்லா இருக்கும், நாடு சேஃப்டியா இருக்கும், நல்லா இருக்கும். லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. எங்களுக்கு தெரியும் இதே குரோம்பேட்ல எல்லாம் என்ன ரேஞ்ச்ல இருக்கும். இப்ப தாறுமாறா போயிட்டு இருக்கு ரேட். எல்லாமே நிறைய பேர் இங்கேயே வேலை தேடி எல்லாருமே. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தீபாவளி பொங்கல் பாத்தீங்களா, யாருமே இருக்க மாட்டாங்க, நாங்க மட்டும் தான் இருப்போம். நீங்க சென்னைங்களா நீங்க மட்டும் தான் இருப்போம். ஜாலியா இருப்போம், ஜாலியா சுத்திட்டு வருவோம். நான் பல்லவரத்துல பைக் எடுத்தேன்னா கீழே காலே வைக்க மாட்டேன், அவ்வளவு ஜாலியா இருக்கும். என்னன்னா வேலை வாய்ப்பு வந்து பிரிச்சு இருக்கு. எல்லா திருவள்ளூர், இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதுலயே அப்படியே சுத்தி சுத்தி வரச்ச வேலை வாய்ப்பு எல்லாமே இங்கதான் நம்பி வராங்க. நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான், எல்லாத்துக்குமே டிஸ்டர்பன்ஸ். சரி, ஆக்சுவலா இப்ப குரோம்பேட்லயோ இப்போ நார்த் மெட்ராஸ்லயோ என்ன விலை வைக்குன்னு தெரியும். இப்ப இவங்க வந்ததுனால என்ன ரேஞ்சு என்னன்னு தெரியாது. சென்னை வாசிக்கு தெரியும். பேசிக்கலா நான் ராயபுரம் கடலோரத்துக்கு போனோம்னா மீன் விலை என்னன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ எங்கெங்கயோ வந்து எடுத்துன்னு போயிட்டு 100 ரூபா மீனை கூட 500 ரூபா வாங்கிட்டு போறாங்க. நம்மளோட கொடுமையான நிலைமை நம்மளும் அந்த 500 ரூபா வாங்க ஆரம்பிச்சோம். அதுதான் ஒரே இடத்துல விலைவாசி ஏத்தி விட்டுறாங்க. வெயில் வந்துட்டு இப்ப இந்த மரங்கள்லாம் அதிகமா வெட்டப்பட்டே இருக்கிறதுனாலதான் வெயில் இன்னும் அதிகமா இதாகுது. இல்ல அப்படி இல்ல சார், பருவநிலை மாறுது சார். அதுதான் காரணமா. பருவநிலை ஒரு காலத்துல வந்து மழைகள் ஜாஸ்தி வரும், ஒரு காலத்துல பனி ஜாஸ்தி வரும், ஒரு காலத்துல வந்து இது ஜாஸ்தியா வரும். இப்ப ஆனா வெயில் மட்டும் தான் ஜாஸ்தி. வெயில் ஜாஸ்தி இப்ப இல்ல, மழை ஜாஸ்தியா இருந்துச்சு, பனி ஜாஸ்தியா இருந்துச்சு. அதான் மழை வெயிலும் ஜாஸ்தியா இருக்கும். நீ அடுத்த மாசம் அடுத்த ஸ்டென்ட்ல எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அதனால இல்ல இன்னும் இது வந்துட்டு மழை இதுனாலதான் பருவநிலை மாற்றம் தான், ஒரு பருவநிலை மாற்றம் தான் சார் பெரிய காரணம்.